குடல் கழிவுகள் வெளியேற தினந்தோறும் நம்ம உணவுல சேர்த்துக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. அப்போ குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற தினம்தோறும் காலையில இந்த ஒரு ட்ரிங்கை நீங்க எடுத்துக்கோங்க. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, குடல் சுத்தமாகும், மலச்சிக்கல் இருக்காது, தலைமுடி அதிகமாக செழித்து வளர ஆரம்பிக்கும், உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது, ஸ்கின்ல ட்ரை ஸ்கின் இருந்தாலும் நமக்கு கியூர் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இது என்ன ட்ரிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடி பண்ண போறோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. இரவே அது தண்ணீர்ல ஊற வச்சிடணும். சரிங்களா? இரவே அதை தண்ணீர்ல நல்லா ஊற வச்சிடணுங்க. காலையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. இதுவும் நைட்டே நீங்க ஊற வச்சுட்டாலும் ஓகே தான். ஸோ 2 அத்திப்பழம், இந்த 2 ஸ்பூன் ஊற வைத்த உலர் திராட்சை 2மே நல்லா ஜூஸா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இதை குடிக்க போறோம். ஸோ இதை குடிக்கிறதுனால குடல் கழிவுகள் வெளியேறும். அது உலர் திராட்சைலாம் எடுக்கும்போது பெருங்குடல் பகுதியில இருக்கக்கூடிய ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மோஷன் நீங்க ஃப்ரீயா போக ஆரம்பிப்பீங்க. குடல் கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி உங்க ரத்தம் நல்லாவே தூய்மை அடைய ஆரம்பிக்கும்.